பாருங்க, இது ஒரு பார்ட் சி கொஸ்டின். ரீட் பண்ணி பாருங்க. பார்ட்டிகிள் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த டாப் ஓ. ஒரு பார்ட்டிகிளை வந்து ஓங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஆஃப் வால் ஏஓ. இது வந்து ஓங்கிற ஒரு பாயிண்ட் ஏஓ அப்படிங்கிற ஒரு வால். அது என்ன ஹைட்ல இருக்குன்னா 50 மீட்டர் ஹைட் at an angle of 30 degree above the horizon. அடுத்து strikes the level ground through A at B an angle of 45 degree, so that the angle of depression of B from O is இந்த மாதிரி இது ப்ரூவ் பண்ணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணிருக்கீங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து O ஒரு பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது வந்து கிரவுண்ட்ல இல்ல, கிரவுண்ட் கொடுக்கல. இதுதான் ஓ. இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ப்ரொஜெக்ட் பண்றேன் ஒரு பார்ட்டிகிள். அடுத்த நேரத்தில் வால் ஏஓ 50 நான் ப்ரொஜெக்ட் பண்ற பாயிண்ட் தான் ஓ. ஏஓங்கிறது ஒரு வால், அதோட ஹைட் 50 மீட்டர். அது என்ன பண்றேன், ஏ இங்க போடும். ஏ ஏஓ அப்படிங்கிற ஒரு வால், இதோட ஹைட் என்னது 50 மீட்டர். இங்க இருந்து ப்ரொஜெக்ட் at an angle of 30 degree above the horizon. இது இல்லையா, இந்த மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஹரிசாண்டல் லைன் போகும் இல்லையா, இதை போட்டு இந்த லைன் டிரா பண்ணல டாட் டாட் போட்டுருங்க. இந்த லைனை போகும் த்ரோ பண்ணுறதுல ப்ரொஜெக்ஷன் அதுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரி. 30 டிகிரி. அப்போ அதை வந்து கிரவுண்டை ரீச் பண்ணியிருக்கு. இங்கே தூக்கி போடுற பாயிண்ட் இங்கே ரீச் ஆகுது. அதை என்ன பண்ணிருக்கா, த்ரூ ஏ அட் பி. இந்த பாயிண்ட் என்னப்பா, இந்த பாயிண்ட் இருக்கிறது பி எப்படி சொல்லணும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஏ பி நான் என்ன எடுக்கிறேன்னா ஸ்மால் ஏ. இந்த பாயிண்ட் வந்து என்ன ஏ கமா -15 போட்டுடலாமா, இதை போடலாம். ஏன்னாக்க 50 டவுன்வர்ட்ஸ், அதனால -50. இந்த பாயிண்ட் A A கமா -50 at an angle 45 degree. இந்த angle 45 degree. இது வந்து ரீச் ஆயிடுச்சு இல்லையா, இங்க வந்து ரீச் ஆயிடுச்சு. இதுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் என்ன 45 டிகிரி. இப்போ நம்ம வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதுதான் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நம்ம ஏ. இந்த ஹரிசாண்டலுக்கும் இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த ஆங்கிள் என்ன வரும், 90 மைனஸ் தீட்டாவா, 90. இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி வருது. 90 மைனஸ் தீட்டா. இங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நமக்கு தெரியும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா. சரி, அது கூட ஒரு இங்க 90 மைனஸ் தீட்டா. இந்த ஆங்கிள் வந்து 90. உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன, மூணு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா we get 180. இப்போ 90 மைனஸ் தீட்டா இங்க 90. இப்போ இங்க என்ன வரும், தீட்டாவும் தீட்டா. இது மூணு ஆட் பண்ணா நமக்கு 180. ஸோ இது தீட்டா. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல தான் எழுதுறோம். let O be the point of projection. எப்போவுமே ஈஸியான ஒரு வெலாசிட்டி இருக்கும். எதை தூக்கி போட்டோம் அப்படின்னா இங்கே இந்த u அப்படின்னு சொல்லுவோம். u இனிஷியல் வெலாசிட்டி. இது ஏவுங்கிறது ஹைட் ஆஃப் தி வால். இதோட எதை சொல்லினாங்க 50 மீட்டர். அடுத்து என்ன பண்றோம், நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ட்ராஜெக்டரினா எனக்கு தெரியும் பாத் ஆஃப் ப்ரொஜெக்டர். அப்போ இந்த பாத் இருக்கு இல்லையா, இதோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. இது என்ன பண்ணுறோம், y is equal to x tan alpha minus gx square 2u square cos square alpha. இது வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராப்ளத்துக்குமே இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி தான். இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, a கமா -50. இது அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல a, y இருக்கிற இடத்துல -50. இந்த மாதிரி போட்டோம்னா y இருக்கிற இடத்துல -50 ஆச்சு. a tan alpha போட்டோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணிடுறேன். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஸ்லோப் ஆஃப் த கர்வ் அட். உங்களுக்கு தெரியும் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா dy by dx. இந்த y வந்து
ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா ஸ்லோப் இது ஜெனரல் ஃபார்ம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் த கர்வ் v is dy by dx. tan theta is equal to y by x. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா இங்கே கீழே இருக்கு இல்லையா, இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் 45 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. உங்களுக்கு தெரியும் tan 45 வேல்யூ 1 மைனஸ் இது வந்து ஈக்குவேஷன் 3. அடுத்து நான் இங்கே dy by dx கான்செப்ட் கூட இருக்கிறதுனால ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி உங்களுக்கு தெரியும் y is equal to x tan alpha, அதாவது ஈக்குவேஷன் 1. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இதில் 2 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், 2 கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு இது மட்டும். இப்போ நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண இடத்துல திரும்பவும் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, a, -50 அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி, அதாவது y is equal to இருக்கும், அதில் a, -50 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதை ஈக்குவேஷன் 2னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அகைன் அதை a -50 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்னது, எனக்கு a tan alpha dy by dx, x இருக்கிற இடத்துல a போடுறோம், y இருக்கிற இடத்துல -50. ஸோ இங்கே x எதுவுமே இல்லை இந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் இடத்துல tan alpha அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல x இருக்கு, ஸோ a போடுறோம். இதை அப்படியே எடுத்து இப்போ இதில் வந்து என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, எதுவும் இந்த வேல்யூ என்ன ஆல்ரெடி வீடியோவில் -1, அது ரெண்டுமே ஈக்குவல்ங்கிற கான்செப்ட் சொல்கிறதுக்காக -1. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு, ஈக்குவேஷன் 4. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். என்னது, y இருக்கிற இடத்துல சாரி a, -50 ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரியில சப்ஸ்டிட் பண்ணோம். அதையும் dy by dx இங்கே a, -50 போட்டா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் நான் வந்து சால்வ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 4ஐ -a/2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும், -1 ஏற்கனவே இருக்கு, ஸோ +a/2. இங்கே a/2 -a/2 tan alpha. இங்கே வந்து a இருக்குது, ஸோ a² இங்கே மைனஸ்னால ப்ளஸ் 2u² cos alpha. ஈக்குவேஷன் 2 அப்படியே எடுத்து எதுவும் சேஞ்ச் பண்ணலாம், ஈக்குவேஷன் 2 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்க இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுறோம்னா ஆட் பண்ணலாம், ஆடிங் இது கூட ஒரு ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன் 4 இருக்குதா, இதை 5 கூட கன்சிடர் பண்ணிக்கங்க. இது 2 தான், இது ஒன்றுமே பண்ணல. இப்போ 5 + 2 ஈக்குவேஷன் 5ஐயும் 2ஐயும் நான் ஆட் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் சைடு போய் இந்த -a/2 tan alpha + a tan alpha வந்துடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் வந்து சாதாரண ஸ்டெப் தான், உங்களுக்கு தெரியும். a ல இருந்து a/2 இது இதை சிம்பிளிஃபை பண்ணனும்னா என்னது, நமக்கு a/2 1 -1/2 சப்ட்ராக்ட் பண்ணா 1/2. அது மாதிரி a/2 tan alpha இங்க -50 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த -a/2 இந்த சைடு கொண்டு வந்துறோம். ரெண்டுலயுமே -a/2 காமனா இருக்கும். ஸோ we get 1 - tan alpha. நமக்கு அதுக்கு அங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது ஓங்கிற பாயிண்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். ஹரிசான்ல இருந்து அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போ நான் அதை எடுத்து வந்து ஆல்பாவோட சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். ஆல்பா = 30. 30 உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1/√3. அது எங்கெல்லாம் அந்த -a/2 அந்த 2 இருக்கு இல்லையா, இதை மட்டும் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருந்தா உள்ள கொண்டு போயிடும். இந்த இடம் 1/2 மாறிடும், இந்த இடம் -1. tan 30 உடைய வேல்யூ 1/√3. இங்க ஒரு 2 ஆல்ரெடி இருக்கு, 1/2√3. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம், இது ரெண்டுக்கும் LCM எடுக்க போறோம். LCM எடுத்தோம்னா டினாமினேட்டர் என்ன வரும்னா 2√3. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு சம் கிராஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா நமக்கு வந்து a உடைய வேல்யூ வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து -50 இருக்கு, இங்க வந்து -a LCM 2√3. மேலே வந்து √3 -1 -1. இதில் மைனஸும் கூட கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு இந்த மாதிரி அடுத்த
கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க 100 root 3 is equal to a into root 3 minus 1. அடுத்த ஸ்டெப் இங்கே என்ன புரியுதுன்னா நமக்கு a வேல்யூ கிடைச்சிருமா root 3 minus 1 இதுதான் என்னது a ஓட இப்போ நமக்கு தெரியும் நம்ம எய்ம் என்ன தீட்டாவோட வேல்யூ Find out. அதாவது so that the angle of depression இந்த இடத்துல எழுது if theta be the angle of depression depression கன்ஃபியூஸ் ஆகிடுவாரு ஏன்னா ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நம்ம இங்கே படிச்சிருக்கோம் இங்கே வந்து ஆல்ஃபா கொடுத்தா அதுக்காக 30 டிகிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த தீட்டா உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தீட்டா இதுலேருந்து நான் டேன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் என்ன டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா இப்போ 50 பை ஏ வந்துடுமா நமக்கு 50 by a பை ஏ ஏவுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் 50 divided by ஏன்னா 100 root 3 by root 3 minus 1 minus 1 இது அப்படியே நியூமரேட்டர் போயிடுமா ஆமாம் சார் நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா இங்கே root 3 minus 1 என்ன 52 so root 3 minus 1 by 2 root 3 root 3 இது என்னது tan theta இப்போ theta is equal to போட்டோம்னா tan inverse tan tan inverse இதுதான் proof பண்ணலாம்